ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு LSM Vlogs. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து பாப்பாவுக்கு தான் வந்து தோசை ஊற்றிட்டுருக்கேன், கோதுமை தோசை. இப்போ கோதுமை தோசைக்கு வந்து சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி வந்து நைட்டு அரைச்சது இருக்குது. அதனால் எதுவும் நான் காலைல செய்யலை. ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொரி உருண்டை, சேவு, முறுக்கு தான் கொடுத்து அனுப்புது. சுண்டலோ அப்புறம் வந்து பழம்லாம் கொடுத்து அனுப்பிச்சு அப்படியே ரிட்டன் தான் கொண்டு வரா. சாப்பிட மாட்டா, வேஸ்ட் பண்ணுறா. கொஞ்ச நாள் போட்டும், இப்போ தான் ஸ்கூல் வந்து சேர்த்துருக்கு, கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. கோதுமை தோசை வந்து இப்போ ஊற்றியாச்சு. இப்போ ஊட்டி விட்டுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விடணும். பார்த்திங்கன்னா இந்த கல் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் 250 ரூபாய்க்கு. ஆனால் 1 இயருக்கு மேலே ஆகுது. நல்லா சூப்பராக வரும் தோசை, மொறுமொறுன்னு வரும். நார்மல் தோசை, கோதுமை தோசை எது ஊற்றினாலும் நல்லா செட் ஆகிடுச்சு இந்த கல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டா. ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் ரெடி பண்ணணும் இல்லையா, சரி லஞ்ச் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு பாலெல்லாம் கொண்டு போகாதனால நான் வீட்லேயே வந்து பாப்பாவுக்கு ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸ்கூல் விட்டு வந்தோடனே சும்மா ஒரு டம்ளர் குடிப்பான். அதுக்கப்புறம் 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு தூங்குவான். அதனால் வந்து இப்போ ஜூஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு மாதுளப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபுல் டே ஸ்கூல் இல்லை, ஹாஃப் டே மட்டும்தான் வைக்கிறாங்க. எப்போ வந்து ஃபுல் டே வைப்பாங்கன்னு தெரியாது. ஃபுல் டே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா காலையிலே வந்து லஞ்சும் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கூட்டு வந்து நம்ம வந்து பீட்ரூட் கூட்டு தான் செஞ்சிட்ருக்கோம். என்னடா குழம்பு வைக்கலான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். சரி ஓகே, பீட்ரூட் நிறையா இருந்தது, கூட்டு மாதிரி வச்சிடலாம். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து புளிப்பு காரம் அதிகமாகலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் சுத்தமாகவே சேர்க்கக்கூடாது, ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால. ஆனால் இந்த மாதிரி மைல்டான ஏதாவது ஒன்று தான் செய்யணும். அதனால் சரி பீட்ரூட் கூட்டு செஞ்சிடலாம். டெய்லி சாம்பாரே வச்சிட்ருக்கோம், புளிப்பு எதுவுமே இல்லாமல் சாம்பாராக சாப்பிட்டுட்ருக்கிறதுக்கு இந்த மாதிரி கூட்டு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். சாப்பாடு வந்து காலையிலே செஞ்சுட்டேன். கூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு எல்லாம் வதக்கிட்டு, காஞ்ச மிளகா, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, அப்புறம் பீட்ரூட்டையும் சிறுபருப்பு, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு 3மே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. பருப்பையும் போட்டு நல்லா 2 நிமிஷம் வதக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க. வீட்டு மசால் பொடி லைட்டாக போட்டுக்கோங்க, கொஞ்சமாக பேருக்கு போட்டுட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணி உப்பு போட்டு ஒரு 4 விசில் விட்டு இறக்குனதுக்கப்புறமா தேங்காய் போடுங்க. அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா சூப்பரான ஒரு பீட்ரூட் கூட்டு வந்து ரெடி ஆகிடும். பாப்பாவுக்கு மாதுளம்பழம் ஜூஸும் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ரொட்டீன் வந்து இதுதான். பாத்திரம் மட்டும் இருக்குது, எல்லாம் விளக்கிட்டு பாப்பா வந்ததுக்கப்புறமா ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறமா ஒரு 2 மணிக்காக சாப்பாடு ஊட்டிட்டு தூங்க வைக்கணும். ஈவினிங்காக வந்து ஹோம்ஒர்க் வந்து எழுதுகிற வேலை இருக்குது. இன்றைக்கி வந்து ரொட்டீன் வந்து இதுதான். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.